பிரையன் ஆண்டர்சன் அந்த மாலை வேளையிலே தன்னுடைய வாகனத்தை செலுத்தி கொண்டு வந்தார். அப்பொழுது வீதியின் ஓரமாக ஒரு பெண்மணி தன்னுடைய வாகனத்தை நிறுத்திவிட்டு அதன் அருகாமையிலே நின்று கொண்டு இருந்தார். பிரையன் ஆண்டர்சனுக்கு இதை பார்த்த பொழுது அந்த பெண்ணுக்கு ஏதோ உதவி தேவைப்படுகிறது என்பது அவரினுடைய உணர்வாக இருந்தது. ஆகவே தன்னுடைய வாகனத்தை நிறுத்தினார். அந்த பெண்மணியை நோக்கி நடந்தார். தன்னை நோக்கி நடந்து வருகின்ற அந்த மனிதரை பார்த்ததும் இந்த பெண்மணியினுடைய உடம்பெல்லாம் நடுங்கியது. ஏனென்றால் பிரையன் ஆண்டர்சன் பார்ப்பதற்கு கொஞ்சம் அலங்கோலமாக, அவருடைய ஆடைகள் எல்லாம் கிரீஸ் பட்டது போன்று மிகவும் அசிங்கமாக இருந்தது. தன்னை பார்த்ததும் அந்த பெண் பயந்து கொள்ளுகிறார் என்பதனை உணர்ந்து கொண்ட பிரையன் ஆண்டர்சன் அந்த பெண்மணியை நோக்கி உரத்த குரலிலே சொன்னார், கவலைப்பட வேண்டாம், உங்களுக்கு உதவி தேவைப்படுகிறது என்று நினைக்கிறேன். ஆகவேதான் நான் உங்களை நோக்கி வருகிறேன். என்னுடைய பெயர் பிரையன் ஆண்டர்சன். நீங்கள் கவலைப்பட வேண்டாம், உங்களுக்கு உதவி செய்யத்தான் உங்கள் அண்டை வருகிறேன் என்று சொன்னான். உடனே அந்த பெண் தன்னுடைய வாகனத்திலே ஒரு டயர் பஞ்சராகி போயிருந்ததை அந்த மனிதரிடம் காண்பிக்கின்றார். அப்பொழுது அவர் அந்த பெண்மணிக்காக அவரினுடைய வாகனத்தின் பழுதாய் போயிருந்த டயரை மாற்றி கொடுக்கின்றார். எல்லாம் சரி செய்யப்பட்ட அந்த நிலையிலே அந்த பெண்மணி பிரையன் ஆண்டர்சனை பார்த்து, இப்பொழுது நான் உங்களுக்கு எவ்வளவு பணம் தர வேண்டும் என்று கேட்டார். அதற்கு பிரையன் ஆண்டர்சன் சொல்லிய வார்த்தைகள், நான் உங்களுக்கு உதவி பண்ணினேன். ஒருவேளை இந்த பணத்தை நீங்கள் எனக்கு தர வேண்டும் என்று விரும்பினால், அடுத்த தடவை உங்களை போன்று யார் உதவிக்காக காத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள். அப்படி உதவி செய்கின்ற பொழுது என்னை நினைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அவர் கிளம்பிவிட்டார். இந்த பெண்மணியும் தன்னுடைய வாகனத்திலே ஏறி அவரினுடைய பயணத்தை தொடர்ந்தார். வழியிலே ஒரு ரெஸ்டாரண்ட், அந்த ரெஸ்டாரண்டிலே அவர் உணவு அருந்துவதற்காக நிறுத்தி கொள்ளுகிறார். அங்கிருந்த டேபிளிலே போய் உட்காருகிறார். அவருக்கு உணவு பரிமாறுவதற்காக அந்த இடத்திலே 8 மாத கர்ப்பிணி ஒருவர் வருகின்றார். இந்த பெண்மணியை பார்த்து அவர் புன்னகை செய்கின்றார். தேவையான உணவை அவருக்கு தருகின்றார். இப்பொழுது இந்த பெண்மணியை 8 மாத கர்ப்பிணியாக இருக்கின்ற பெண்மணியை பார்த்ததும் இந்த பெண்மணிக்கு மனசுக்குள்ளே ஒரு காரியம் தோன்றுகின்றது. எவ்வளவு வறுமை நிலையிலே இருந்தால் இந்த 8 மாத கர்ப்பமான நிலையில் கூட இந்த பெண்மணி இந்த ரெஸ்டாரண்டிலே வேலை பார்ப்பாள். ஆகவே இவருக்கு நான் உதவி செய்ய வேண்டும் என்று தன்னுடைய உணவை எல்லாம் உண்டு முடித்து விட்டு அங்கே பில்லுக்காக பணத்தையும் அதனோடு சேர்த்து ஒரு நோட்டையும் எழுதி வைத்துவிட்டு சென்றிருந்தார். அந்த கர்ப்பிணி பெண் இப்பொழுது பில்லை எடுக்க வந்த பொழுது அதிலே இருந்த நோட்டை எடுத்து வாசிக்கின்றார். உனக்கு ஏதோ உதவி தேவைப்படுகிறது என்று என்னுடைய உள்மனம் சொல்லுகிறது. ஆகவே இதோ நான் வைத்திருக்கும் பணத்தை எடுத்துக்கொள். இதிலே நான் உண்ட உணவுக்கான பில்லை செலுத்திவிட்டு மிகுதியான பணத்தை உன்னோடு நீ வைத்துக்கொள் என்று எழுதியிருந்தார். அந்த பில் புத்தகத்தை திறந்து பார்த்த பொழுது அதற்குள்ளே 20,000 ரூபாய் பணத்தை அந்த பெண்மணி விட்டு சென்றிருந்தார். இந்த 8 மாத கர்ப்பிணி பணத்தை எடுத்தார், பில்லை செட்டில் பண்ணினார். சந்தோஷத்தோடு எஞ்சிய பணத்தை எடுத்துக்கொண்டு அன்று தன்னுடைய வீட்டிற்கு மிகவும் மிகவும் ஏழையாக செல்ல ஆரம்பித்தார். வழியில யோசிக்கின்றார்,
நிச்சயமாக இந்த சூழ்நிலையில் எனக்கு பணம் தேவையாக இருக்கிறது. என்னுடைய கணவருக்கும் சரியான வருமானம் இல்லை. நாங்கள் இருவரும் பிறக்கப் போகின்ற குழந்தைக்காக என்ன செய்யலாம்? அந்த குழந்தைக்கு என்று செலவழிப்பதற்கு எங்களிடம் பணம் இல்லையே என்று வேதனைப்பட்டோமே. எங்களது வேதனையை இறைவன் இந்த பெண்மணி வழியாக தீர்த்திருக்கிறாரே என்று எண்ணிக்கொண்டே தன்னுடைய வீட்டை அடைகிறார். வீட்டிற்குள்ளே சென்று தன்னுடைய கணவரை கட்டி அணைத்து, எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம், நமக்காக ஒரு பெண்மணி உதவி செய்திருக்கிறார் என்று கொண்டு வந்த பணத்தை தன் கணவன் பிரையன் ஆண்டர்சனிடம் கையளித்தாள். அன்புமிக்க சகோதரங்களே, நாம் செய்கின்ற உதவி நம்மையே தேடி ஏதோ ஒரு விதத்தில் வந்து சேரும் என்பதற்கு இந்த கதை ஒரு அடையாளமாகும். நாம் தேவையில இருக்கின்ற பொழுது ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கின்ற தருணங்களில் ஆண்டவர் ஏதோ ஒரு விதத்திலே உதவி செய்ய யாரோ ஒருவரை நமக்காக அனுப்பி வைப்பார். இன்று கூட மத்தேயு எழுதிய நற்செய்தியிலே நாம் வாசிக்கிறோமே, 3 நாட்கள் இயேசுவோடு இருந்த மக்கள் கூட்டம், அவர்களினுடைய வயிற்று பசி எப்படி ஆறப்போகிறது? ஆற்றுவதற்கு வாய்ப்பே இல்லை. காரணம், யாரிடமும் உணவு இல்லை, அதுவும் பாலை நிலம். ஆனாலும் அந்த இடத்திலே இருந்த 7 அப்பங்களையும் சில மீன்களையும் இயேசு கூடி வந்திருந்த ஆயிரக்கணக்கானவர்களின் வயிற்று பசி நீக்க அதனை பலுகி பெருக செய்தார். நம்முடைய வாழ்விலும் அவர் மீது நம்பிக்கை வைக்கின்ற பொழுது நம் ஆசீர்வாதங்கள் குறைவாக இருந்தாலும் அதனை பலுகி பெருக செய்வார். ஆமேன்.